யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது மார்ச் மாதங்களில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்க்கிறோம். முதலில் தட்சயங்ஜம் எம்ஜிஆர் நடித்த 3வது படம் மார்ச் 31ஆம் தேதி 1938 வெளிவந்தது. வெள்ளி விழா ஓடியது என்று குறிப்புகள் சொல்கின்றன. அடுத்தது பணக்காரி மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1953வது வருஷம் வந்தது. பணக்காரி படம் எம்ஜிஆர் கொஞ்சம் வில்லன் மாதிரி ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். படம் வந்து டிஆர் ராஜகுமாரி கதாநாயகி. அது படம் ஓரளவு சுமாராக ஓடுனது, ரொம்ப பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. அடுத்தது நாம் மார்ச் 15ஆம் தேதி வந்துச்சு. 1953 எம்ஜிஆர் விஎன் ஜானகி நடித்த படம். இந்த படம் ஓரளவு நல்லா வெற்றி பெற்றது. அதாவது சென்னையில் வந்து 3 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. கேசினோ பிரபாத் சரஸ்வதியா சித்ரா பிரபாத் சரஸ்வதியில் 70 நாள் ஓடிச்சு நாம் படம். சித்ரா பிரபாத் சரஸ்வதி. அடுத்தது வந்து திருடாதே 1961 மார்ச் 23 வந்தது. திருடாதே ஏஎல்எஸ் படம், டைரக்ஷன் நீலகண்டன். திருநெல்வேலியில் முதல் 4 வார வசூலை பாருங்கள், கடுமையான வசூல். நாடோடி மன்னனுக்கு பிறகு இதுதான் வசூல் அதிகம். திருடாதே 100வது நாள் விளம்பரத்தில் 7 தேட்டர் போட்டு வந்துச்சு. திருநெல்வேலி பார்வதி. இது வந்து மதுரை தேவி டாக்கீஸ் உரிமையாளரோட இருந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டார் எம்ஜிஆர். இது திருநெல்வேலி பார்வதி டாக்கீஸ், எம்ஜி சங்கர் அவரோட உட்காந்து அந்த வெற்றி விழாவில் பங்கு போடுறாரு. திருடாத இலங்கையில் வந்து சென்ட்ரல் கிங்ஸ்லி 2லேயும் 100 நாட்கள் ஓடிச்சு. மதுரை தேவியில் 133 நாள் 2,57,660 ரூபா வசூலாக பெற்றது. அடுத்தது என் கடமை மார்ச் 13 1964 வந்த படம். என் கடமை பிளாசா கிரவுண்ட், புவனேஸ்வரி, சீனிவாசா ஆகிய தேட்டரில் வந்துச்சு. என் கடமை வந்து ஒரு எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றி அடையலை. பிளாசா கிரவுண்ட், புவனேஸ்வரியில் 56 நாள், அதிகபட்சமாக 70 நாள் வரைக்கும் ஓடி இருக்குது. அடுத்தது பணம் படைத்தவன் 1965 மார்ச் 27ஆம் தேதி வெளிவந்த படம். பிளாசா கிரவுண்ட், மகாலட்சுமி 11 வாரம் வரைக்கும் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 75 நாள் எல்லா தேட்டர்லேயுமே ஓடிச்சு. சென்னை பிளாசா கிரவுண்ட், மகாலட்சுமி 75 நாள் ஓடிச்சு. அடுத்தது குடியிருந்த கோயில் மார்ச் 15 1968 சரவணா ஸ்க்ரீன் படம், கே சங்கர் இயக்கம். மெட்ராஸில் குளோப், கிருஷ்ணா, புவனேஸ்வரி 3 தேட்டரில் வெளியாச்சு. படம் வந்து போட்ட 3 தேட்டர்லேயும் 100 நாள் கண்டினியூஸாக ஓடிச்சு. குளோப் தேட்டர்லேயும் கிட்டத்தட்ட 100 ஷோவுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாச்சு. இது வந்து பெங்களூரில் குடியிருந்த கோயில் வரும்போது மறுவெளியீட்டில் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. கோவை ராஜாவில் 105 நாள் ஓடி 3,07,000 ரூபா வசூலாக பெற்றது. சென்னை கிருஷ்ணாவில் 104 நாள் ஓடி 4,00,000. அடிமை பெண்ணுக்கு அடுத்த வசூல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி பேலஸில் 126 நாள் குடியிருந்த கோயில். தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. திருநெல்வேலியை விட அதிகமாக ஓடிச்சு தூத்துக்குடியில். மதுரை நியூ சினிமாவில் 133 நாள் ஓடி 3,52,866. அதே நேரத்தில் சிந்தாமணியில் தில்லாமோனாம்பல் 3,47,000 வசூலாச்சு. 132 நாள் ஓடி. நல்ல நேரம் அது 1972 மார்ச் 10 வந்த படம். அது 100 நாள் 7-8 தேட்டரில் ஓடிச்சு. சென்னையில் ஸ்ட்ரைட்டாக 4 தேட்டர்லேயுமே 100 நாள் ஓடிச்சு. இலங்கையில் செல்லமகால் வின்சரில் ஓடிச்சு. 15வது வெற்றி வாரம் விளம்பரம். வின்சரில் உள்ள கூட்டத்தை பாருங்கள், முதல் நாள் போட்ட உள்ள கூட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் செல்லமகால் ராணி 100 நாள் தாண்டி ஓடிச்சுன்னு போட்டிருக்காங்க. சென்னையில் ஓடிய மொத்த நாட்கள் 420 நாட்கள். பெற்ற வசூல் 12,67,127 ரூபா. சென்ட்ரலில் திருநெல்வேலியில் 84 நாள் 1,57,000. மதுரை அலங்கார், மூவிலேண்ட் 2 தேட்டர்லையும் சேர்த்து 133 நாள் 4,15,000. அப்புறம் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஓரியண்டில் 126, ராமில் 31, சித்தேஸ்வரில் 35. தொடர்ந்து ஓடிய நாட்கள் 192 கிட்டத்தட்ட ஓடி இருக்குது. நீதிக்கு திரைவழங்கு மார்ச் 18 1976 வருஷம் 100 நாள் வந்து 4 தேட்டரில் ஓடிச்சு. சென்னையில் வந்து 369 நாள் ஓடி 13,10,000. மதுரை சென்ட்ரலில் 100 நாள் ஓடாமலே 4,09,000 வாங்கின ஒரே படம் தான் 86 நாள்லே. நெல்லை சென்ட்ரலில் 79 நாளில் 1,85,000. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து சமந்தா, லிடோ 2லேயுமே 150 நாள் ஓடிச்சு. கடைசியாக வந்த படம் நவரத்னம் மார்ச் 5 1977 வந்த படம். மெட்ராஸில் வெலிங்டன், மகாராணி, அபிராமி ஆகிய தேட்டரில் வந்துச்சு. மதுரை தங்கத்தில் வெளியாகி ஒரு ரெக்கார்டே வச்சுது. சென்னையில் ஓடிய நாட்கள் 198 9,07,000. அப்புறம் மதுரையில் முதல் வார வசூலில் ஒரு சாதனை பண்ணிச்சு, 83,000 ரூபா. அந்த வசூல் எந்த படமும் வரல. அடுத்தது மதுரையில் மொத்த வசூல் வந்து 3,34,000 ரூபா. அந்த வசூலை வந்து சிவாஜி கணேசன் பண்ண எதுவுமே பெறலை. சரி நேயர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.